ஹாய் நாமீஸ், வெல்கம் டு சேனல். நம்ம ஜேகேயோட இன்கம்ப்ளீட் லவ்வோட ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் மஜாவாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. சரி வாங்க வரைக்கும் வா. இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜேகே தான் ஒரு நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இங்கன்னா ஜேகே விடு ஜேகே என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஏய் இரு, கொஞ்ச நேரம் இரு. ஏன் கொஞ்சம் லேட்டாக போனா என்ன? ஏய் நீ செஃப்பு, நீ லேட்டாக போவ, ஆனால் நான் அப்படியா? டீச்சர்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவர் அவங்கள விடவே மாட்டுறாரு. நீங்கள் நான் அவர்கிட்ட கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போகிறீங்க. சிக்கன் மாதிரி பாவமாக பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு சிக்கன் இப்போ பாவமாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் உங்கள் ஒர்க் கிளம்பணும் இல்லையா? ஸோ போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரீங்க. அப்படியே டவலோட தான் வெளியே வரீங்க. வேணுமுக்கே ஜேகேவை வந்துட்டு அப்படியே வந்து செட்யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேனா பார்க்குறாரு. அப்படியே உங்களை பிளிக் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ இருக்கி இந்த மாதிரி பார்க்குற வேலையெல்லாம் அங்கே வச்சுக்காத, உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவனா ப்ளீஸ் டி இன்றைக்கி மட்டும் லீவ் போட்டு, என் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் லீவ் பண்ணணுமா, டீச்சர்லாம் போடக்கூடாதா, ப்ளீஸ் டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கன்னா ஆஹா அப்படின்றீங்க. ஏய் இதெல்லாம் ஊராக இருக்குடி, ஊடாக்கிட்டு இப்படி போகிறேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. எங்கன்னா ஏய் போய் ஒழுங்காக வேலைக்கு கிளம்பு, ஏன்னா நீ தான் ட்ராப் பண்ணும், போ சீக்கிரம், நான் கிளம்புறதுக்குள்ளே நீ கிளம்பி ரெடி ஆகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் நம்ம சலிச்சுட்டே போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வராரு. இப்போ நீங்கள் தான் உங்களோட சாரியோட அந்த ஹூக் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பேக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அது போட முடியாமல் தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் சாரி வியர் பண்ணல, இன்ஸ்கர்ட் அதுக்கப்புறம் மேலே ப்ளவுஸ் போட ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சீக்கிரம் குளிச்சுட்டு வராரு. நீங்கள் அப்படியே மிரர் முன்னாடி தான் நின்று போட்டுட்ருப்பீங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்த்து போட்டுட்ருக்கீங்க. சீக்கிரனா போகிறாரு, போட்டு விட்டுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ தான் அந்த லைஃப் கிடச்சிருக்குன்னும் போது உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜேகே அப்படியே உங்களை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே வந்துட்டு எதுவுமே போட்டுட்டு வந்திருக்க மாட்டார். ஆக்சுவலி வந்து டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருப்பார். உங்களை அப்படியே வந்து பேர் பாடியில் வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் போய் சட்டை மாற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் இடுறே, உனக்கு இன்னும் லேட் ஆகலை தானே, அப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை ஹக் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கன்னா வந்துட்டு ஜேகேவை போய்ட்டு அடிச்சிட்ருக்கீங்க. போடா போய் கிளம்பி ரெடியாக போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவரை போய்ட்டு கிளம்பி ரெடியாகிறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் கீழே வரீங்க. இப்போ ஜேகேவோட அம்மானா உங்களுக்கு எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அத்தை ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. யார் நீ ஆகணுமா அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு மாதிரி நாட்டியாக பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஜேகே பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறீங்க. எல்லாமே ஜேகே பண்ணுற வேலை தான். இப்போல்லாம் ஜேகே ஒர்க் முடிஞ்சு வந்தானே ஒயன் அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டே வருவார். அண்ட் நீங்கள் பப்ளிக்காகவே வீடு முனைக்கே ரொமான்ஸ் பண்ணுவீங்க எல்லாரும் முன்னுக்கும், வீட்டில் எல்லாரும் முன்னுக்கும். ஸோ இதெல்லாம் ஜேகே அம்மா பார்த்துருப்பாங்க. ஜேகே அம்மா மட்டும் இல்லை, அப்பாவும் பார்த்துருப்பாரு. ஜிமினெல்லாம் வரும்போதெல்லாம் நிறைய டைம் மாட்டியிருப்பீங்க ஜிமின் கிட்ட. இதெல்லாம் போய்ட்டு ரூமில் பண்ண வேண்டியதுடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு ஜிமின். என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் அப்படி தான் யங் கப்பிள்ஸ் அப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஜிமின்க்குனா போங்கடா எப்படியோ போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஸோ இதெல்லாம் ஜேகே அம்மா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு உங்களை கலாய்ச்சிட்ருக்காங்க காலையிலே. நீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டுட்டு நீங்களும் ஜேகேவே வந்துட்டு இப்போ காருக்கு போகிறீங்க. ஜேகேனா வந்துட்டு காரை பார்க்குறாரு, பைக்கை பார்க்குறாரு. அகெயின் உங்களை பைக்கில் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கன்னா டைட்டாக ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு வரீங்க. இப்போ இந்த டைம் வந்துட்டு நல்லா ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு லாங் ட்ரைவ் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களை ஸ்கூல்லேயும் வந்துட்டு ட்ராப் பண்ணுறாரு. அவருக்கு போகவே மனசு இல்லை. ஒரு மாதிரி உங்களை கை பிடிச்சிட்டே இருக்காரு. நீங்கன்னா கையை எடுத்து விடுறீங்க. இப்போ உங்களோட சாரியோட முந்தானியை தான் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ அங்கே தான் உங்கள் ஸ்கூலோட ஹெச்எம் வராங்க. ஸோ அவங்க வந்து பார்க்குறாங்க. ஒன் மிஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்கன்னா திரும்பி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆகிடுது. வீட்டில் மட்டும் இல்லாமல் இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகே பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. ஜேகே மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்காரு. மிஸ் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், இங்கே போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்களோட ஹெச்எம் வந்து சொல்கிறாங்க, அவங்க ஸ்கூல் ஹெச்எம். ஸோ நீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சிட்டே போகிறீங்க. ஜேகேக்குனா செம்ம காண்டாகுது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் காலையிலேயே அந்த மார்னிங் கிஸ்ஸை கொடுக்க மறந்துருப்பீங்க. அதனால தான் அவர் நின்றுக்கிட்டே இருந்திருப்பார், இப்போயாச்சும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் கொடுக்காமே கிளம்பிட்டீங்க. அவர் மங்க செம்ம காண்டில் இருக்கிறவங்க மேலே. இப்போ அப்படி தான் அதே காண்டோட அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. ஜிம்முன்னா வந்து கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு போகிற வர எல்லாம் பொண்ணுங்களையும் சைட் அடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜேகே தான் போகிறாரு. டமால் டுமின்னு என்னது டக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு எது எடுத்தாலுமே. ஸோ ஜிம்மினுக்குலாம் புரியுது ஜேகே ஏதோ ஒரு அப்செட்டில் இருக்காரு அப்படின்னு. டே மச்சான் என்ன காண்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு ஜேகே உடனே.
நானே செம்ம காண்டில் இருக்கேன், ஒழுங்காக மூடிட்டு போயிடு அப்படின்னு மாதிரி ஜேகே சொல்கிறாரு. என்ன மச்சான் ஆச்சு? டே மச்சான், நான் காலையில் எழுந்திரிச்சேன்டா, எப்போ மார்னிங் கிஸ் கொடுப்பாடா, கொடுக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மின்க்குன்னா தலையெழுத்தேன்னு இருக்குது. ஏன்னா ஜிம்மின் வந்து பக்கா சிங்கிள். ஸோ வந்து ஜிம்மின் கிட்ட போட்டு ஜேகே வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. ஸோ எப்பயுமே இப்படி தான், ஜேகே வந்து காலையிலேயே புலம்ப ஆரம்பிச்சிருவார். லைக் சில டைம் நீங்கள் வந்துட்டு மூட் அவுட் பண்ணுவீங்க, சில டைம் நீங்கள் மார்னிங் கிஸ்லாம் கொடுக்க மாட்டீங்க. ஸோ ஜேகே சில டைம் அவாய்ட் பண்ணுவீங்க. லைக் வந்து நீங்கள் வந்து வேணும்னிக்க விளையாட்டுக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. ஸோ ஜேகேனா அது வந்துட்டு ஒரு மாதிரி ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அது ஓவர் திங்க் பண்ணுவார். ஸோ இப்போ ஜிமின் கிட்ட தான் சொல்லிகிட்ருக்காரு. டே ஏன்டா அப்படி பண்ணான் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஜிமின் தான், டே அவன் இங்கே கல்யாணம் ஆகாமல் இருக்கான், நீ கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு உனக்கு மார்னிங் கிஸ் கொடுக்கலன்ற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிகிட்ருக்கடா மச்சான், உனக்கு இத்தனை நியாயமாக தெரியுதா மச்சான் அப்படின்னு கேட்குறாரு. சிக்கனா ஏய் அவள் ஏன்டா பண்ணாமல் இருந்து 10 ரூபாய் கேட்குறாரு. ஜிம்மின்க்குலாம் ஒரு கட்டத்தில் செம்ம காண்டாயிடுது. டேய் ஒழுங்காக போய்ட்டு கஸ்டமர்ஸ் கவனி, எனக்கு செம்ம காண்டாக்கிட்டு இருக்க ஜேகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜிமின் படிக்க கிளம்பி போயிடுறாரு. ஏன் ஒரு மாதிரி போகிறான் அப்படின்னு மாதிரி ஜேகே வந்து அவர் வேலையை பார்த்துட்டுருக்காரு. இப்போ அப்படியே தான் அவரோட வேலையும் முடியுது. வேலை முடியல, ஆக்சுவலி வந்து பிரேக் டைம். ஸோ ஜிமினை பார்த்துக்க சொல்லிவிட்டு இப்போ உங்களை பிக்கப் பண்ண தான் வராரு. இப்போ நீங்கன்னா அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்களோட மேல் ஸ்டாஃப் தான் வந்துட்டு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு அதை பார்த்தோன்னே செம்ம காண்டாகுது. இப்போ ஜேகே தான் வராரு. ஒயன் அவன் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மேல் ஸ்டாஃப்னா இருங்க ஒயன் கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காரு. நீங்கன்னா வந்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க, ஜேகே செம்ம காண்டில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் பாட்டுக்கு அந்த ஜேகே கூட இப்போ சாவம் ஏறி போயிடுறீங்க. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி வந்து செம்ம காண்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு பைக் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ வேகமாகவே போகிறதுலேயே உங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி வந்துட்டு செம்ம காண்டில் இருக்கார் அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் தான் அப்புறம் மேடம் காலைல மார்னிங் கிஸ் கொடுக்க மறந்துட்டீங்க, இப்போ எனக்கு பிடிக்காதவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஜேகே ஏன் ஜேகே குழந்த மாதிரி நடந்துக்கிறேன், ஏய் எனக்கு நீ வந்துட்டு பேசுறது பிடிக்கலடி அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே நீ குழந்தையா, எப்படி இல்லை இதுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. அவர்னா செம்ம காண்டாவது இருக்குது. ஏய் எனக்கு காண்டேத்தாதடி, எனக்கு நீ யாருக்கிட்டையுமே பேசுறது பிடிக்கலடி அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மேலோட இது எப்படி இருக்குன்னு எனக்கு தாண்டி தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஜேகே நீ ஓவர் திங்க் பண்ணுறமா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே நான் வந்துட்டு இது பண்ணுற மாதிரியே இல்லை. ஆக்சுவலி ஜிம்மனை வந்து ஃபுல்லாகவே வந்து ரெஸ்டாரண்ட் பார்த்துக்க சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து ஜேகே உங்கள் கூட தான் வீட்டுக்கு வராரு. ஜேகேக்குன்னா உங்கள் மேலே செம்ம காண்டில் இருக்காரு. இப்போ நீங்களும் ஜேகே நான் போகிறீங்க, வழக்கத்துக்கு மாறாக வந்து ஜேகே தான் மொதல் போகிறாரு. எப்பயும் நீங்கள் தான் மொதல் போவீங்க. அவர் பின்னாடி வயன் நெல்லு வயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டே வருவார். ஜேகே அவன் பார்க்குறாங்க ஏதோ இந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்காரு ஜேகே அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா நத்திங் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மேலே போயிடுறாரு. நீங்களும் வந்து தெரில என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் மேலே போகிறீங்க. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி பெட்டில் வந்து கோவமாக உட்காந்துருக்காரு. நீங்கள்னா பக்கத்தில் போகிறீங்க, ஜேகேட கண்ணத்துலலாம் வந்து கிஸ் பண்ணி பிஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேனா ஏய் எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜேகேம்மா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, உன் வயன் தானேடா சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சாரின்னு கேட்ட உடனே அவரோட ஈகெல்லாம் போயிடுது. ஏய் மிஸ் பண்ணண்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே நான் என்ன 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சா வந்திருக்கேன், நான் இப்போ உங்கள்கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகேனா ஏய் எனக்கு நீ அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கடி வர அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஏன் ஜேகேம்மா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் நான் வந்து ஜேகே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே தான் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து 2 பேரும் படுத்துருக்கீங்க. ஜேகேக்குனா வந்துட்டு காலைல பார்த்தது அந்த சினாரியோ அப்படியே ஞாபகம் வருது. இப்போ நீங்கன்னா ஒரு மாதிரி படுத்துருப்பீங்களா, அவங்களோட ஹிப்பெல்லாம் ரிவீல் ஆகுது, அங்கே பிடிச்சி தான் பிஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள்னா ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் நம்ம இதுக்கு டே டைம் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. என்ன டே டைம் பண்ண போகிறா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. வயன் அதுதான் அது எனக்கு பசிக்குது, மீல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. மீல்ஸா அத்தை குக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் எடுத்துகிறேன். ஏய் மரம் மண்டேன் ஒன்று கேட்குறேன்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா உங்களுக்கு ஜேகே நான் கேட்க வர புரியுது. நீங்கன்னா ஜேகே வேண்டாம் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும். இப்போ நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கான். இன்னும் 2 மாதத்துல என் புள்ளைய வயிற்றுல கொண்டு வரேன்டி இரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஜேகே வேண்டாம் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா உங்களை விடவே இல்லை, உங்கள் மேலே அப்படியே வராரு. ஏய் என்னடி சொன்னால்
என்னது மார்னிங் கிஸ் கொடுக்க மாட்டியா? காலைல புருஷனை காய விட்டு போனல்லடி அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே அது ஏதோ ஒரு ஒரு இதெல்லாம் பண்ணிட்டேன் ஜேகே, சாரி ஜேகே ஜேகே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா ஒன்றுமே கேட்கல, டேரெக்டாக நெக்கு கிட்ட தான் வராரு. அப்படியே போட்டு கடிச்சிட்ருக்காரு. நீங்களாம் ஜேகேம்மா வலிக்குதுடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா விடவே இல்லை, போட்டு கடிச்சிட்டே இருக்காரு. இப்போ அப்படி தான் உங்களுக்கு கிஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் காலையில் கேட்கும்போது கொடுத்துருக்க மாட்டீங்க இல்லையா? இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. உங்களுக்கு கிஸ்லாம் கொடுக்காம டேரெக்டாக பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அப்படி தான் உங்கள் செஸ் கிட்ட வராரு. இப்போ எப்படி தான் இங்கே செஸ் கிட்ட வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏய் நீ என்னடி பண்ணுற? நான் என்ன பண்ணாலும் என் செஸ் அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. உன் செஸ் பாருனாலும் புஸ்ஸுன்னு இட்லி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே நீ பர்வட் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேனா கண்ணுக்கு இல்லை, உங்களை அப்படியே வர்ணிச்சிட்ருக்காரு. நீ எப்படி தெரியுமாடி இருக்க? அப்படியே பால் கொழுக்கட்டை மாதிரி இருக்க, உன்னை அப்படியே முடிச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குலாம் செம்ம வெக்கமாகிடுது, அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு ப்ளஷ் ஆகிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அப்படியே உங்களை டிக்கிள்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கன்னா வந்து சிரிக்கவும் முடியாமல், இது பண்ணவும் முடியாமல், நகரவும் முடியாமல், ஒரு மாதிரி அப்படியே ஹெல்ப்லெஸ்ஸாக படுத்து கிடக்கீங்க. ஸோ இப்போ அப்படி தான் உங்களோட வந்துட்டு செஸ்ஸை போய்ட்டு வேகமாக ப்ரெஸ் பண்ணிடுவார். உங்களுக்கு அம்மா ஜேகே பைத்தியமாடா நீ, பைத்தியமா பொறுமையாக பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. பொறுமையாக பண்ணுற மாதிரியா இருக்க? பொறுமையாக பண்ணுற மாதிரியா இருக்க? செம்ம கட்டடி, அதுவும் எல்லாம் மாடர்ன் பொண்ணே இல்லை, செம்ம நாட்டுக்கட்டை, பக்கா நாட்டுக்கட்டை அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குண்ணா ஐயோ இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்போ ஜேகே கிஸ் பண்ண போல இருக்குது. நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க. ஜேகேனா வந்து அவரோட லிப்ஸை திருப்பிடுறாரு. ஜேகே சாரி ஜேகே, இந்த மாதிரி பண்ணாது ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. முடியாதுடி, காலையில் நான் கிஸ் கேட்டேன்ல, செம்மையாக கெஞ்சினலா, பண்ணியா இரு அனுபவி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே வந்துட்டு உங்களோட இன்ஸ்கிட்ட தான் போகிறாரு. அதை அப்படியே மூவ் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் வந்து பேண்டீஸ் வந்து போட்டிருக்கீங்க, அதுவும் அவருக்கு பிடிச்ச ரெட் கலரில் போட்டிருக்கீங்க. என்னடி புருஷனுக்கு பண்ணுவேன்னு தெரியுமோ அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஜேகே லூசு மாதிரி பேசாத, விடு ஜேகே நான் கிஸ் பண்ணணும் ஜேகே ஒன்றா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகேனா முடியவே முடியாது, நீங்கள் காலையே எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி அதே மாடுலேஷனில் சொல்கிறாரு. உங்களுக்குனா செம்ம காண்டாகிடுது. நீங்கள்னா ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கீங்க. ஜேகேக்கு உங்களை அப்படி வெறுப்பேற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படி தான் கீழே போகிறாரு. ஒன்றுமே பண்ணல, உங்களை பழி வாங்குற விதமாக வேகமாக இன்சல்ட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு நான் வந்து வலிக்குது. ஜேகே ஏன்டா அப்படி பண்ணுற? ஒரு ஃபோட்டோ கூட பண்ணாமல் பண்ணிகிட்ருக்க ஜேகே நீ அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஜேகேனா கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தான் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களாம் வந்து உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியெலாம் வருது, அப்படியே டியர் ஆகுது. ஜேகேனா பார்க்குறாரு, அவருக்கு ஒரு மாதிரி பாவமாகிடுது. அப்படியே எடுத்துடுறாரு. சாரிடி சாரி சரியா கொஞ்சம் கோவத்தில் இருந்தம்மா அதனால தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீ இப்படிலாம் பண்ணுறல, அதுவும் என்ன இப்படி பண்ணுறல, நான் இப்படி பேபி மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்து லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சாரி அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்குலாம் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வலிச்சிருக்கோம், ஆனால் நீங்கள் அழுகிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ நீங்கள் தான் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜேகே அதை நம்பிட்டார். உங்கள் மேலே இருக்க கோவமும் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நீங்கன்னா ஜேகே லிப்ஸை பிடிச்சி கடிச்சிட்ருக்கீங்க. வலிக்குது நான் ஓகே சொன்னேன், கேட்டியா அப்படின்ற மாதிரி கடிக்கிறீங்க. ஜேகே லிப்லேருந்து பிளட்டே வந்துடுது, அந்த அளவுக்கு போட்டு கடிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான் பொண்டாட்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கன்னா ஓகே புருஷா என்ன சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் ஜேகே மேலே போகிறீங்க. போயிட்டு நீங்களாம் உட்காந்துட்டு நீங்களே இன்சர்ட் பண்ணி நீங்களே எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவருக்கு தான் செம்ம ப்ரெஷராக இருக்குது. பொண்டாட்டி மெதுவா அப்படின்னு சொல்கிறேன். ப்ரெஷராக இருக்குது, எனக்கு செம்ம ப்ளஷராக இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. இப்படி இந்த செஷன் வந்துட்டு ஒரு 2 to 3 hours போகுது. இப்போ நீங்கன்னா அப்படியே டயர்ட் ஆகிட்டு வந்து ஜேகே பக்கத்தில் படுக்கிறீங்க. இப்போ ஜேகே நான் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அயன் எனக்கு ஒன்று தெரியுமா, லைஃப்பில் நிறையா நடந்துச்சு. தேவையில்லாதவங்களுக்குலாம் ஃபீலிங்கை கொடுத்து ஃபேஸ் பண்ணி நான் நர்சத்துப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நார் போய் வாயிலே அடிக்கிறீங்க. ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? போயிட்டான் அதுக்குன்னு ஏன் போய்டுவா ஜேகே அப்படின்னு கேட்குறீங்க. அவனா வந்து அவரோட கண்ணில் தண்ணியெல்லாம் வருது. ஃபயன் ஏன்டி என்ன அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே எனக்கு அவ்வளோ லவ் கொடுக்குற ஜேகே, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நான் எதிர்பார்த்ததெல்லாம் உங்ககிட்ட இருக்குது ஜேகே. எனக்கு இந்த காசு பணம் இது மேலெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜேகே. எனக்குன்னு என்னை பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல புருஷன் வேணும்.
அவரை தான் நான் நினச்சேன். அது மாதிரி நினச்சி தான் ஒருத்தன் லவ் பண்ண ஜேகே. ஆனால் அவன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல ஜேகே. பைத்தியம் மாதிரி தேடிட்டு இருந்துச்சு ஜேகே. 10 monthஸா சரியாக தூக்கம் இல்லாமல், சரியாக சாப்பாடு இல்லாமல், ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி தேடிட்டு இருந்தேன் ஜேகே. ஆனால் என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் மீட்டே பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டேன் ஜேகே. ஆஃப்டர் நீ தான் எனக்கு உன்னை மாதிரி ஒரு பையன் வந்து கிடைக்கணும்னு ஆசை. உன்னை மாதிரி யார் ஜேகே லவ் பண்ணுவா? லவ்னா அந்த ஜேகே தான் என்னோடய லவ். இந்த ஜென்மத்தில் ஜேகே மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே போய் கிஸ் பண்ணுறீங்க. அவருக்குனா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டு போயிருப்பானா, உனக்குலாம் லவ் பண்ணுறதுக்கே லாக்கி இல்லை, நீலாம் லவ்வே பண்ணாத, உனக்கு அதுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. ஸோ நீங்களாம் அது வந்து அப்படிலாம் இல்லை, எங்களோட உண்மையான லவ் ஜேகே தான் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி தான் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி நைட் ஆகுது, ஒரு 9 o'clock ஆகிடுது. ஜேகே அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க நீங்கள் 2 பேருமே சாப்பிட வரல. ஒரு மாதிரி போய்ட்டு கதவை தட்டுறாங்க. இப்போ ஜேகே தான் வந்து முழிக்கிறாரு. இதே கோலத்தோடு போக முடியாது. அவங்க அம்மா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஜேகேனா வந்து டோரை திறக்காமே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அம்மா என்னம்மா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. டேய் நீயும் வேணும் ஏன்ட்ட சாப்பிட்டவே வரல அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அது கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, 2 பேரும் முடிச்சிட்ருக்கோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட வரோம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு வந்து ஜேகே பேசும்போது முழிப்பு வந்திருக்கோம். நீங்கன்னா அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. மீதாரா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் தான் ஆமாங்க அத்தை அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுக்குலாம் வந்து அவங்கன்னா இமேஜினேஷன்லாம் எங்கெங்கேயோ போகுது. அவங்கன்னா சரிம்மா உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கல் டோனில் சொல்லிட்டு போகிறாங்களா. உங்களுக்கு ரியலைஸ் ஆகிடுது உங்கள் அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. நீங்களாம் ஜேகே அடிக்கிறீங்க. நீ வெளியே போய் கதவு திறந்தா கூட அவங்களுக்கு இந்த அளவுக்கு சந்தேகம் வந்திருக்காது. உள்ளுக்குலேருந்து ரிப்ளை பண்ணுற நீ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேண்ணா பண்ணாட்டி நம்ம 2 பேரும் போய் ஒன்றா ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அந்த வேலையே வேண்டாம், நீ அங்கே வச்சு ஒரு ரவுண்ட் முடிப்ப, தேவையில்லை, நானே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், அப்புறம் நீ போய் ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா வந்துட்டு நீ ஒன்று யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் பாத்ரூமில் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் அந்த ஜேகேவை பிடிச்சி அடிச்சிட்ருக்கீங்க. டீ என்ன திருப்பி பண்ணுறோம் வலிக்குற ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா கேட்கவே இல்லை, பாத்ரூமில் வச்சு பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தான் வந்து செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜேகேனா அது சரி சாரி, நீ இப்படி இருக்க நீ அப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தான் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வரீங்க. ஜேகேனா உங்களுக்கு வந்து சாரி கட்ட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி வந்து ஜேகே சொல்லியிருப்பாரு நைட் ட்ரெஸ் போடு அப்படின்ற மாதிரி. நீங்களாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி கட்டியிருப்பீங்க. ஸோ இப்போ ஜேகே தான் நீ நைட் ட்ரெஸ் போட்டால் கூட இதெல்லாம் நடக்காது நீங்கள் நமக்குள்ளே, ஆனால் நீ சாரி கட்டுற பற்றியா சும்மா கூத்தாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா அப்போ உடனே நைட் ட்ரெஸ் மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்ட்டு நைட் ட்ரெஸ்ஸை தான் எடுத்து போட போகிறீங்க. ஜேகேனா முடியாது, சாரி கட்ட ஆரம்பிச்சிட்டல கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா இப்போ ஜேகே வந்துட்டு பின் குத்தி விட ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்க. அவர்னா வந்து உங்களுக்கு பின் குத்தி விட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்து பார்க்குறாரு. அப்படியே அவங்க பக்கம் தான் வந்துட்டு பின் குத்திட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அதை போட்டு கடிச்சிடுறாரு. உங்களுக்கு தான் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒன்று எப்பயும் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் அப்படியே இறங்கி கீழே போகிறீங்க. உங்கள் கழுத்துக்கிட்டலாம் வந்து ஹிக்கியாக இருக்குங்க, அதை பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு ஆக்சுவலி வந்து 2 days முன்னாடி நல்லா வந்து டார்க்காக இருந்திருக்கும், இப்போ அப்படியே ஃபேடாக இருக்கும், திருப்பி வந்து டார்க்காக இருக்குது. ஏன்னா ஜேகே வந்து எடுத்துகிட்டு பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதனால் இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்து உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே முடியெல்லாம் போட்டு அப்படியே கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனாலும் தெரியுது மற்ற மறைச்சதெல்லாம் போதும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட வந்துட்டு ஜேகேக்கு தெரியல, உங்ககிட்ட வந்துட்டு தான் அப்படியே அழகாக சொல்கிறாங்க. உங்களுக்குன்னா ஐயோ கடவுளே அப்படியே மூஞ்ச மறைச்சிக்கிறீங்க. அவங்க அத்தனை சிரிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் தான் சாப்பிட்டுட்டு திருப்பி மேலே போகிறீங்க. இப்போ நீங்கள் ஜேகே வர்றதுக்குள்ளே போய்ட்டு உங்களோட பெட்டெல்லாம் கவர் பண்ணிட்டு படுத்துடுறீங்க. ஜேகேனா பொண்ணாட்டே எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே நான் செம்ம டயட்டில் இருக்கேன், எனக்கு வலிக்குது, நாளைக்கு ஒரு நாள் தான் ஜேகே வீக்கெண்ட் ப்ளீஸ் அப்படின்னு போய் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்க்க பாவமாக இருக்குது. சரி பொழிச்சுப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திருப்பி எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
நீங்கள் ஜேகே இப்போ தானம்மா சொன்னேன் அப்படின்மா சொல்கிறீங்க. ஜேகேனா வந்து அதுக்கு இல்லடி, கிட்ட வாடி வந்து படுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அப்படியே ஜேகே கையில் படுக்கிறீங்க, அவங்கள டைட்டாக பண்ணிட்டு தூங்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஹெவன் மாதிரி இருக்குது. உங்கள் கண் வந்து டியர்ஸ் வருது. நீங்கள் என்ன வந்துட்டு உங்களோட பழைய வாழ்க்கையை இப்போயும் நினச்சி பார்த்துருப்பீங்க. ஸோ ஜேகேயோட ஹேண்ட் வந்து நனையுது. ஸோ ஜேகேக்கு தெரியுது. ஏன்டி அழுகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜேகே, உனக்கு தெரியுமா என் லைஃப்பில் நீ ஒரு பெரிய மரம் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேக்குனா வந்துட்டு சரிடி அழுகாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி அழுகாதம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குலாம் செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் தான் ஜேகே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க, அவரோட செஸ்ட்டில் அழுதுட்ருக்கீங்க. ஜேகே எனக்கு இது மாதிரி கஷ்டம் வரும்போது நான் யார்ட்டாச்சும் சொல்லி அழுகணும்னு நினைப்பேன் ஜேகே. என் லைஃப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க ஜேகே. எங்கள் அம்மா கிட்டே சொல்லணும், எல்லாத்துக்கிட்டே சொல்லணும்னு தோணும் ஜேகே. ஆனால் என் கஷ்டத்தை யார்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாதுல்ல ஜேகே. ஆனால் நீ அப்படி இல்லை ஜேகே, உங்ககிட்ட என் கஷ்டத்தை சொல்லாட்டியும் உனக்கு கஷ்டம்லாம் புரிஞ்சுட்டு நடந்துக்கிறல ஜேகே. ஜேகே அவனை கேட்கட்டா, என்னை விட்டு போயிட மாட்டேன்ல, இந்த மாதிரி லவ் கொடுத்துட்டு போயிட மாட்டேன்ல ஜேகே, போயிட மாட்டேன்ல அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. அவர் தான் வந்துட்டு இங்கே பாரு வயன், என் லைஃப்பில் நீ மட்டும்தான்டி, நான் யார்கிட்ட போவேன் சொல்ல, யாருக்கு போய் லவ் கொடுப்பேன், என்னை மாதிரி ஒரு பர்சனை யாருக்குமே பிடிக்காது ஒன்று தவிர அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டாக பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படி தான் ஒரு மாதிரி எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படி தான் ஒரு 1 மந்த் பாஸ் ஆகுது. இந்த 1 மந்த்துமே நீங்கள் செம்ம டயர்டாக இருக்கீங்க. ஸோ செம்ம ஒரு மாதிரி இருக்கீங்க. ஜேகேக்குலாம் தெரியுது ஆக்சுவலி உங்களுக்கு பீரியட்ஸுமே சரியாக வந்திருக்காது. ஸோ இப்போ நான் அவங்களுக்கு பயமாகிடுது, ஐயோ நம்மளுக்கு ஏதாவது ஆச்சா, ஐயோ ஹெல்த் இஷ்யூ ஏதாவதா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. போய்ட்டு டாக்டர்லாம் பார்க்குறீங்க. அவங்கன்னா வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்குனா செம்ம ஹாப்பியாகிடுது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகே கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலி ஜேகேயோட பர்த்டே வந்துட்டு இன்னொரு 1 வீக்கில் வரப்போகுது. நீங்கள் அந்த டைமில் சொல்லலான்னு இருக்கீங்க. இப்போ ஜேகேக்கு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேயோட பர்த்டே அன்றைக்கி தான் வந்துட்டு அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிருப்பா. ஸோ அதில் வந்து அவர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டார். அதனால அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பர்த்டேவாக இருக்கணும். அண்ட் தென் இதுக்கு மேலேயும் அவரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணும்போது இந்த மெமரிஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நீங்கள் இவ்வளோ பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் கிட்ட வந்துட்டு நிறைய விஷயம் வந்து செய்ய சொல்கிறீங்க, அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண சொல்கிறீங்க. ஆக்சுவலி வந்து ஜேகேயோட ரெஸ்டாரண்ட்டில் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே பர்த்டே அன்றைக்கி மட்டும் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி, உங்களோட ப்ரைவேட் டைம்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் நான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஜிமின் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களோட ஃப்ரெண்டோட நம்பர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அனன்யாவோட நம்பர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஜிமினுக்குனா அனன்யாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா உங்களோட மேரேஜில் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கூட நிறைய டைம் மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அனன்யாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் அனன்யா நம்பர் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ ஜிமின்னா ஓகே டீல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படி தான் ஜேகேயோட பர்த்டேவும் வருது. ஜேகேக்குனா ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி வந்து அவரோட பர்த்டே அன்றைக்கி வந்துட்டு அவர் ரெஸ்டாரண்ட் வராரு. பார்த்தா ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆளே கிடையாது, யாருமே இல்லை. எப்போ ஜேகே வந்தாலும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆள் இருப்பாங்க, அட்லீஸ்ட் ஜிம்மினாச்சும் இருப்பார். இப்போ யாருமே இல்லை. ஒரு 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா கஸ்டமர்ஸ் கூட இல்லை. இப்போ நீங்கள் தான் அப்படியே வரீங்க. வயன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே இங்கே வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேனா உங்ககிட்ட வராது, என்னடி அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே எனக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்குன்னா அவரோட பர்த்டே கூட மறந்து போயிடுச்சு. இங்கன்னா வந்துட்டு ஜேகே இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்ககிட்ட அப்படியே லீன் ஆகுறாரு. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க, அவர் வந்து அப்படியே எந்திரிச்சு வராரு. ஏன்னா ஜேகே வந்துட்டு ஆக்சுவலி வந்து கிச்சனில் இருந்திருப்பார். நீங்களும் அந்த ரெஸ்டாரண்ட் திறந்து வந்துட்டு உட்காந்துருந்தீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகே வந்து கப் ஆஃப் காஃபி அவருக்காக எடுத்துகிட்டு வரும்போது தான் அவங்கள பார்த்துருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க, அவர் உங்ககிட்ட அப்படியே லீன் ஆகுறாரு. என்னடி அப்படின்னு கேட்குறாரு. கண்ணு மூடு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்து கையை நீட்டுறாரு. நீங்கள் பார்த்தா ப்ரெக்னென்சி கிட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் ரெண்டுத்தையுமே கொடுக்குறீங்க. ஜேகேனா என்ன கொடுக்குறா அப்படின்னு வந்து நல்லா உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது ப்ரெக்னென்சி கிட்டும் அந்த இதுவும். ஸோ நீங்கள்னா அப்படியே ஜேகேம்மா நீ அப்பாவாட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேங்களா அப்படியே டியர் கொட்டுது. நிஜமாவா நிஜமாவாடி நீ என்ன அப்பா வைக்கிறியடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் நான் ஜேகேம்மா அண்ட் தென் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, லவ் யூடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேக்குனா அப்போ தான் ஞாபகம் வருது. ஃபைன், இது எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் டே தெரியுமா? நீ என் பர்த்டே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேடி. என் பர்த்டேவே நான் கொண்டாடினதில்ல வயன் இந்த 4 இயர்ஸாக.
ஆனால் இப்போவே என் பையன் வரப்போகிறான் அப்படின்ற செய்தி சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா பையன் மட்டும் இல்லை, மேபி ஒரு பொண்ணு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ட்வின்ஸாடி அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அப்படின்னு சொல்கிறீங்க. இருக்கும், ஏன்னா எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சிக்கனா ஒரு பிள்ளையாக இருக்க போதுடி, இல்லை எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறீங்க. சிக்கனா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உங்கள் பெல்லியை பிடிச்சிட்ருக்காரு. பாப்பா ஒரு பையன் யாராக இருந்தாலும் சரி அப்பாவை பார்க்க வந்துடுங்க சீக்கிரமாக. அம்மா கஷ்டம் கொடுக்காம வாங்க, அம்மா ஆல்ரெடி நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டா. ஸோ அம்மா கஷ்டம் கொடுக்காம கொஞ்சம் வலிக்காமல் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கன்னா ஜிக்கு பார்த்து சிரிக்கிறீங்க. என்னடா என்னை கவுத்தது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்கள சேர்த்து கவுக்குறியா அப்படின்னு சொல்கிறீங்க. சிக்கனா அப்படியே வந்துட்டு உங்களை வம்பு பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜேகே தான் உங்களை இந்த 9 monthsமே நல்லா பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ஹாப்பியாக, லைக் உங்களோட லைஃபே அப்படி ஒரு மாதிரி ஹாப்பியாக போகுது. ஜேகே வந்து உங்களை பார்த்து கொண்டு போய் விடுறது, அண்ட் தென் உங்களை கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேடம் மேம் அப்படின்னு போய் கூப்பிட்றாங்க. நீங்கண்ணா என்ன அப்படின்னு போய் கேட்குறீங்க. உங்கள் வலி ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னு போய் கேட்குறாங்க. மிஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படிமா சொல்கிறீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது. மிஸ் நீங்கள் வரும்போது குட்டி பாப்பாவையும் கூட்டிகிட்டு வருவீங்க அப்படிமா கேட்குறாங்க. சாரிடா, ஸ்கூலுக்கு குட்டி பாப்பாலாம் அலௌட் கிடையாது. வேணா மிஸ் பேபி பிறந்ததுக்கப்புறமா உங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நல்லா ஜெல்லாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து உங்கள் வெளியிட்டலாம் வராங்க, வந்துட்டு அப்படி தொட்டு பார்க்குறாங்க. அந்த பேபி வேறு நகருது இல்லையா? ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது. நீங்கள் அதெல்லாமே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான் இப்போ வந்துட்டு உங்களோட கிளாஸ் ரூம் கிட்டே வராரு. எப்பயுமே ஜேகே தான் வந்துட்டு வெளியே என்ட்ரன்ஸில் தான் உங்களை வந்து ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறதுலாம் பண்ணுவார். இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனது உங்களை வந்துட்டு செம்மையாக கேர் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் அத்தை அதுக்கு மேலே தாங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன கையோட ஜூஸு, ஸ்நாக்ஸு, நீங்கள் என்னென்ன கேட்குறீங்க, மாங்காய் இருக்கா, எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் சில டைம் வந்துட்டு அந்த சாம்பல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் போய்ட்டு ஜேகே தேடி பிடிச்சிலாம் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ இப்போ ஜேகே தான் உங்களை கிளாஸ் ரூம் கிட்ட என்ட்ரன்ஸ் ஆகுறாரு. பார்த்தா உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் வயிறு மேலே கை வச்சுருக்கானா, உடனடியாக ஓடி வரட்டு கிட்ட யாரை கேட்டு நீ பொண்டாட்டி மேலே கை வச்சா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஸ்டூடெண்ட்லாம் ஒன்றுமே புரியல. அவன் செம்ம குட்டி பையன், அவன்கிட்ட போய்ட்டு வம்பிழுத்துட்ருக்காரு. நீங்களா ஜேகே குட்டி பையன் ஜேகே, அதுக்குன்னு என் பிள்ளை மேலே கை வைப்பானா, அதுவும் என் பொண்டாட்டி மேலே அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே யார்கிட்ட பொசசிவ் ஆகணும்னு உனக்கு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட, சாரிடா கண்ணா இவர் அப்படி தான் கொஞ்சம் லூஸு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேனாவில் பார்த்து மறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்து விங்க் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே தான் உங்களுக்கு அழகாக கை தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு 9 months ஆகிருக்கும். உங்களுக்கு வளகாப்புலாம் வந்து பண்ணியிருப்பாங்க, சிம்பிளாக தான் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அம்மாவையும் கூப்பிட்ருவீங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மா வந்து முழிக்க வேணாம் முகத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க இல்லையா? அதோடு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. டேரெக்டாக வளகாப்புக்கு மட்டும்தான் கூப்பிட்ருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் அம்மா கூட உங்களுக்கு எவ்வளோ அட்டாச்மெண்ட் இல்லை. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணாலுமே அவங்க ஒரு மாதிரி திட்டிகிட்டே உங்களை இது பண்ணிகிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து லைக் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்துட்டு அவங்க மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட் இல்லை, அவ்வளோ இது பண்ண மாட்டீங்க, அவங்க கூட மிங்கிள் கூட ஆக மாட்டீங்க. ஸோ அதனால தான் ஜேகே வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு, ட்ரை பண்ணு மிங்கிள் ஆக அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் கேட்டுக்கவே மாட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு தான் 9 months தான் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இன்னொரு 1 week கழித்து உங்களுக்கு வந்து லீவ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நீங்கள் வந்து 1 week கழிச்சு நீங்கள் லீவ் வந்து இது பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்காம இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. கொஞ்சம் ஹாப்பி என்வாயர்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஜேகேனா சொல்லியிருப்பாரு, நீ ஒரு 2 months லீவ் போடு, பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்கன்னா முடியாது, நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு 1 week கழிச்சு தான் உங்களுக்கு லீவே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் 9 months இதில் இருக்கீங்க, அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த டைமில் நீங்கள் ஜேகே கூட நடந்து போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு வலி வருது. நீங்கள் நடக்கிறீங்க, அப்படியே வலி வருது. ஜேகேக்குனா என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து நீங்கள் கத்த ஆரம்பிக்கிறீங்க, ஜேகே வலிக்குதுமா, ஜேகே வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே தான் இப்போ அர்ஜென்ட்டாக வந்து அந்த காரை வந்து ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வராரு. வந்துட்டு டேரெக்டாக உங்களை எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல, உங்களை பின்னாடி படுக்க வச்சுருக்காரு. அவருக்குனா ஒரு மாதிரி அவர் வந்து ட்ரைவ் பண்ண முடியல. அவருக்கு செம்ம பேனிக்காக இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு வாட்டர் ப்ரோக் ஆக போகுது. ஸோ அவருக்குனா செம்ம கஷ்டமாகுது.
இப்போ இவன் பொறுத்துக்கொடி கொஞ்சம் தூரம் தான் வந்துடும். சரி பேனிக் ஆகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேனிக் ஆகிட்டு இருக்காரு. சிக்கி எனக்கு ஒன்றுமே இல்லை, நீ நீ கேர்ஃபுல்லாக ஓட்டு சிக்கி ப்ளீஸ் சிக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஒரு வழியாக ஓடிட்டு கொண்டு போய் இவங்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. டாக்டர் அப்படியே ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காரு, என் ஒயனுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவர் தான் அவங்க அம்மாக்கெலாம் பேனிக்கில் அவங்க அம்மாவுக்கு உங்கள் அம்மாக்கெலாம் கால் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கவே இல்லை. ஜெக்கினா கால் பண்ணி எடுங்க அப்படின்னு அவங்க அம்மா எடுத்து கையோடு திட்டுறாரு. உங்களுக்கு ஃபோன் அடிச்சா எடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. என்னடாச்சு ஏன் கத்துற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாரு. அவங்க அம்மாக்கு நான் பொண்ணு செம்ம பேனிக் ஆயிடுது. ஸோ அவங்கெல்லாம் கிளம்பி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்கன்னா வந்துட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜேகேன்னா செம்ம அழுகையில் இருக்கார். அப்படியே அழுதுகிட்டே இருக்கார். அவங்க அம்மா அந்த கையோடு அவங்க அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அம்மா அவளுக்கு வலிக்குமாம்மா, அவள் செம்மையாக கத்துனாம்மா, அவள் செம்மையாக கத்திட்டு தான் வந்தாம்மா, அம்மா அவள் மூஞ்சி கூட காமிக்க மாட்டுறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இரு ஜேகே இரு ஒன்றாகாது, வயன் பாப்பா 2 பேருமே நல்லா வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு நீங்களாம் சொல்லியிருப்பீங்க ஜேகே கிட்ட ஒரு 5 monthஸில் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டாம், என்ன பேபி பிறக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவரும் ஓகேலாம் சொல்லியிருப்பார். இப்போ ஜேகேக்குனா ரொம்ப பேனிக்காக இருக்குது. இப்போ வந்து பேபியை விட நீங்கள் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவர் வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்டலாம் கேட்டுட்ருக்காரு. போகிற வர நர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டுட்ருக்காரு. ஒயின் ஓகேவா இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. இருங்க சார்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஜேகேவை தான் அவளுக்கு கூப்பிட்றாங்க. ஜேகேனா ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் உங்களுக்கு போகிறாரு. உங்களை பார்த்த கையோட அவரோட டீயர்ஸ் எல்லாம் துடைக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே அழுதுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. ஜேகேம்மா ஏன் அழுதுட்ருக்க, எனக்கு ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்னு மாதிரி வழியிலே சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகேக்குன்னா வந்து செம்ம கஷ்டமாகுது. ஒயின் இந்த மாதிரி பண்ணாதடி, விட்டு போயிடாதடி, பயமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீங்கன்னா ஜேகே அப்படியே கை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வலிக்குது தான், அவங்க கண்ணு அப்படி டீயர்ஸாக வருது. ஜேகே பார்க்குறாரு நீங்கள் அழுகுறீங்க. ஸோ அவருக்கு செம்ம கஷ்டமாகுது. ஆக்சுவலி அவர் கூட இருக்கிற வரைக்குமே உங்களை வந்து அழ விட்டுருக்க மாட்டார். இப்போ அவர் கண் முன்னாடி நீங்கள் அழுகுறீங்க, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அவருக்கு வந்து செம்ம கஷ்டமாகுது. உங்கள் கையை அப்படி டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்ருக்காரு. வயன் ஒன்றும் ஆகாது சரியா, தைரியமாக இரு வயன், ப்ளீஸ் வயன், அழுகாத அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வலிக்குது ஜேகே வலிக்குது, அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே நான் வந்துட்டு இப்போ தான் வந்து டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க புஷ் பண்ணனா அவங்களுக்கு கிரிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே தான் அவங்கள அப்படியே வந்து புஷ் பண்ண சொல்லிட்டுருக்காரு. நீங்களும் புஷ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேபி வருது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஜேகே நினச்ச மாதிரியே ஒரு பாய் பேபி. ஸோ ஜேகேக்குன்னு செம்ம சந்தோஷமாகிடுது. அப்படியே பார்க்குறாரு. இங்கே திருப்பி கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஜேகேக்கு அப்போ தான் தெரியுது இன்னொரு பேபி இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு நீங்கள் தான் புஷ் பண்ணிட்டீங்க, கஷ்டப்பட்டு புஷ் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி பயங்கர ஸ்டேஜ்க்கு போகிறீங்க. ஜேகேனா உங்கள் கணத்தில் டேப் பண்ணிட்டு இருக்காரு. வயன் விட்டுறாதடி ப்ளீஸ் டி நம்ம பாப்பாடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா வந்துட்டு உங்களால் முடியவே இல்லை, ஆனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி புஷ் பண்ணிடுறீங்க. செகண்டாக ஒரு கேர்ள் பேபி வருது. நீங்கள் அப்படியே மயக்கமாயிடுறீங்க. ஜேகேனா வந்து பயந்துடுறாரு நீங்கள் மயக்கமானது உடனே. இப்போ டாக்டரை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு அவையும் மயங்கிட்டா அப்படின்ற மாதிரி. இப்போ டாக்டர் தான் வந்து சொல்கிறாங்க, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து ஜேகே கையில் ஒரு பேபி கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு பேபியே எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. இன்னொரு பேபி வேறு நர்ஸ் கிட்ட தான் இருக்குது. அவர் வந்துட்டு இப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு பேபியும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட ஒரு பேபியும் கொடுக்குறாரு. அவங்கன்னா பார்க்குறாங்க, அப்படியே ரெண்டுமே ஜேகே மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் அவங்கள மூக்கு மட்டும் உங்களை மாதிரி இருக்குது அந்த பாய் பேபிக்கு. ஜேகேனா பார்க்குறாரு, ரெண்டுமே செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது. அப்படி செவன்னு இருக்குது. ஜேகே மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே. அந்த கண் எல்லாமே ஜேகே மாதிரி தான் இருக்குது. அவங்க 2 பேருமே தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி திருப்பியும் பேனிக்காகவே நடந்துட்டுருக்காரு. அவங்க அம்மா முழிக்கிறாங்க. ஜேகே என்னடா ஆச்சு, அதான் பேபி கைக்கு வந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. பேபி வந்தால் போதுமாம்மா, அவள் வர வேணாமாம்மா, எனக்கு அவள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவளுக்கு ஒன்றுமே இல்லைடா, நீ தான் பயந்துட்டு இருக்க தேவையில்லாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதும்மா, என்னால் ஒயின் இல்லாமல் இருக்க முடியாதும்மா அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஐயோ கடவுளே அப்படிமா சொல்லிட்டு அவங்க அம்மா சிரிச்சுட்டே போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜேகே தான் அப்படியே உங்களோட ரூமுக்கு வெளியே குறுக்கவும் எடுக்கவும் நடந்துகிட்டே இருக்கார். குட்டி போட்டு பூனை மாதிரி நடந்துட்டுருக்காரு. இப்போ டாக்டர் தான் வந்து உள்ளுக்கு கூப்பிட்றாங்க. டாக்டர் வந்து கையோட டாக்டர் தள்ளி விட்டுட்டு அவர் உள்ளுக்கு போயிடுறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் தான் அப்படியே ஸ்லோவாக கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ண கையோட ஜேகே வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பயந்துட்டேன்டி, சத்தியமாக பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் நான் ஜேகே இப்படி குழந்த மாதிரி அழுதுட்டுருக்க. ஜேகே நீ அப்பா ஜேகே, உனக்கே 2 குழந்தை இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேனா வந்துட்டு அதுக்குன்னு இப்படி அடி பயம் கொடுத்து நான் உங்ககிட்ட சொன்னேன்ல 1 month 2 months முன்னாடி நீ
போடு, பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு. ஏன்டி இப்படி பேனிக் ஆகுற? ஜேகே எனக்கு மட்டும் தெரியுமா எனக்கு அந்த டைமில் வலி வரும்னு? நானே அன்எக்ஸ்பெக்டட் தான்டா அப்படின்னு சொல்கிறீங்க. சிக்கனா ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து டைட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்கை வந்து டேப் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம் குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவர்னா உடனே போய்ட்டு வெளியே போகிறாரு. வெளியே போய்ட்டு உங்கள் அம்மா கொஞ்சிட்ருப்பாங்க, 2 பேரும் எடுத்துகிட்டு ஒழுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திருப்பி ஒழுக்கு போயிடுறாரு. ஜேகே அம்மா தான் ஒயின் அம்மா கிட்டே சொல்கிறாங்க, அந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறாங்க, பாருங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது 2 எலியும் பூனையுமா இருந்துச்சு. எலியும் பூனையுமா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ரெண்டுமே யாருமே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் அவனுக்கு ஒன்றுனா இவன் துடிக்கிறான், இவனுக்கு ஒன்றுனா அவள் துடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு இப்போ குழந்தை தான் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக பார்க்குறீங்க. சீக்கிரம் என்ன ஆச்சுடி அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டுமே ஒன்று மாதிரி தான் இருக்குது. இல்லை அங்கே பாரு நம்ம பையனோட மூக்கை பாரு ஒன்று மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் மூக்கை ஒரு மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் அப்படியே சாஃப்டாக இருக்குமா, ஸோ அதே மாதிரி தான் அவன் மூக்கும் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இது மட்டும்தான் என்ன மாதிரி இருக்குது, அப்போ உன் பொண்ணு உனக்கு தான் சப்போர்ட் போல், என் பையன் எனக்கு இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிண்ணா இல்லை என் பையனும் பொண்ணும் எனக்கு தாண்டி சப்போர்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நான் கஷ்டப்பட்டு பெற்று கொடுப்பேன், உன் பையனும் உன் பொண்ணும் உனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்போ எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போனா வந்து ஜேகே அப்படி இல்லைடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போ என்னோடய மெயில் கோஸ்ட் ஆஃப் என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேண்ணா நீ வந்து இப்படி இருக்குன்னு பார்க்குறேன், இல்லைனா கண்டிப்பாக இங்கேயும் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. இப்போ ஜேகே கிட்ட தான் உங்களுக்கு ஜேகேக்கு வந்து ப்ரைவேட் டைம் கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் இப்போ தான் குழந்தை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே உங்கள் கையில் தூக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு இது மாதிரி குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ண எல்லாமே பழகிருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் கையில் அழகாக தூக்குறீங்க. அது நாங்களும் அப்படியே வந்து கண்ணை அழுக்க திறந்து பார்க்குது. அதுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அழுக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. நீங்களாம் வந்துட்டு எப்படி ஃபீட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ வந்து 2 பேருமே ஒரே டைமில் அழுக ஆரம்பிச்சிருது. நீங்கன்னா எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பேபி மட்டும் கையில் பிடிச்சிருக்கீங்க. இன்னொரு பேபி வந்து கையில் பிடிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஜேகே தான் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நீங்களாம் 2 பேபிக்குமே ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பேபி ஜேகே எல்லாமே வந்துட்டு ஒரே ரூமில் தான் இருக்கீங்க. இப்போ நான் பேபி வந்துட்டு நல்லா சாப்பிட்ட பால் குடிச்சிட்டு நல்லா சமத்தாக தூங்குது. இப்போ ஜேகே தான் அவங்ககிட்ட ஒரு மாதிரி பூனை மாதிரி நடந்து வந்துட்டுருக்காரு. என்ன ஜேகே அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை எனக்கு ஒன்று வேணும், இந்த குட்டி போட்ட பூனை இப்போ எதை தேடி வந்திருக்கு, பூனைனா எதை தேடி வரும், பாலை தான் தேடி வரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குலாம் புரியல, பாலா மில்க் வேணுமா, கீழே அத்தை சூடு பண்ணி வச்சுருப்பாங்க, நீ போய் குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு சூடு பண்ணி வச்சு மில்க்லாம் வேணாம், அதுவும் இந்த மாட்டுப்பால்லாம் வேணாம், எனக்கு மில்க் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. மில்கா என்கிட்ட என்ன ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. போய் சொல்லாதடி, அதுதானே குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது ஜேகே அதெல்லாம் முடியாது, அது குழந்தைங்களுக்கு. ஏன் குழந்தையா? நான் தானே உனக்கு குழந்தை, அவங்க வரதுக்கு முன்னாடி நான் தானே குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் வந்து ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு இப்போ பண்ணாருன்னா எங்கே போய் முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஜேகே தான் சொல்கிறாரு, இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உனக்கு வந்து எப்போ வலிலாம் சரியாகுதோ, உனக்கு தையல் போட்டதெல்லாம் வந்துட்டு ஓகேவாகுதோ அப்போ நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குலாம் வந்து ஜேகே ரொம்ப மனசே இல்லை. நீங்கள் தான் வந்து ப்ராமிஸாக நீ எதுவுமே பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் தான் ஓகேடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தான் போகிறதுக்குள்ளே அவரே அழகாக மெதுவாக கழட்டி அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. உங்களுக்குலாம் அது நல்லா பிக்காக இருக்குது. ஸோ பிகாஸ் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அது பிக்காக இருக்குது. என்னென்ன இவ்வளோ பிக்காக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே நீ எந்த வேலைக்கு வந்து அந்த வேலையை மட்டும் பாரு ஜேகே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து செட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்வீட்டாக இருக்கட்டி, அதனால தான் குழந்தைங்க நல்லா தூங்குறாங்க போல் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே அப்படியே மாதிரி அவர் மண்டிலே அடிக்கிறீங்க. ஜேகேனா சாரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஏதோ குடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜேகே பக்கத்தில் படுத்திருக்கீங்க. அவர் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறாரு. அதுதான்டா தி எண்ட். ஸோ ஸ்பெஷல் பார்ட் நல்லா மஜாவாக கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு அந்த குழந்தைங்க வளர்கிற வரைக்கும்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பிளான் இருந்தது. ஆனால் வந்துட்டு அது ரொம்ப இழுத்துகிட்டே போகும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால தான் இப்படியே முடிச்சுட்டு அகெயின் ஒரு பெஸ்ட்டான 2 ஷார்ட்டோட நம்ம மீட் பண்ணலாம். டாடா பை, லவ் யூ.